காதலியின் கல்யாணத்தில் 1001 மொய் வைத்து திரும்புகையில் அவளது அப்பா ஓடி வந்து கை கொடுத்தார். சாப்பிட்டுட்டு போங்க என்ற அவளது அண்ணன் உட்கார வைத்து எனது இலையில் 2 முறை கறி வைக்கச் சொன்னார். அவளது அம்மா கையை பிடித்து இழுத்து போய் அவள் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்க வைத்தார். என் கையை ஒடித்த அவளது சித்தப்பாதான் பஸ் ஸ்டாப்பில் வைத்து சிகரெட் டப்பாவை திறந்து நீட்டினார். ஒன்று எடுத்துக்கொண்டேன். நிழற்குடையில் உட்கார்ந்திருந்தவர், சூராணத்துக்கு அடுத்த பஸ் 5 மணிக்கு தான் தம்பி என்றார். பைக் ஆட்டோக்களில் ஏற பிடிக்காது ஒரு பெரிய தரிசு காட்டை நடந்து கடக்க ஆரம்பித்திருந்தேன். கல்யாண வீட்டில் மைக் செட்காரர் அரண்மனை கிளி ஆல்பத்தை அப்போதுதான் போட்டிருந்தார். அம்மன் கோயில், அடி பூங்குயிலே, வான்மதியே வான்மதியே, ராசாவே உன்னை, ராத்திரியில் பாடும் பாட்டு, நட்டு வச்ச. இந்த பெருவெளியில் இவ்வளவு நேரமாக நடக்க நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக பாடல் சத்தம் குறைந்தபடியே வந்து கடைசி பாடலில் சத்தம் சுத்தமாக நின்றிருந்தது. ஆள் அரவமற்ற காய்ந்து கிடக்கிற ஒரு நீண்ட தரிசுக்காட்டை இப்படி ஒரு உயிர் போகிற வழியான துயரமிக்க கோடை நாளின் பின்மதிய தனிமை நடையின் வெறுமையை 2 கிலோமீட்டர் தாண்டி வந்து இப்போதுதான் நான் உணர்கிறேன் எனில், இத்தனை தூரம் என்னை தூக்கி வந்தது யார்? அசரீரி இளையராஜா என்றது. இந்த கவிதை கவிஞர் கு. விநாயகமூர்த்தி அவர்கள் எழுதினது.